ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம். இந்த லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் பலராலும் தினந்தோறும் பாராயணம் செய்யப்படும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தோத்திரம். கரம் என்றால் கை, அவலம்பம் என்றால் தூக்குதல் அல்லது தாங்குதல் என்று பொருள். இந்த ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை நமக்கு கை கொடுத்து உதவும்படி வேண்டிக் கொள்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமி நம்மேல் ஒரு தாயின் கருணையையும் அன்பையும் கொண்டுள்ளார் என்றும் அவர் நமக்கு அருளும்படி பகவானிடம் பரிந்துரைப்பார் என்பதும் வைஷ்ணவர்களின் நம்பிக்கை. அதனால்தான் அவர்களின் துதிகளில் லட்சுமி தேவியே முதலில் சொல்லப்படுகிறார். ஸ்தோத்திரங்களும் ஸ்ரீ என்றே தொடங்கப்படுகின்றன. இந்த ஸ்தோத்திரத்தின் ஒவ்வொரு பத்தியின் முடிவிலும் ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையே துதிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தின் வெவ்வேறு பதிவுகளில் ஸ்லோகங்களின் வரிசை மாறி இருக்கும். சில ஸ்லோகங்களில் சில வார்த்தைகள் மாறியிருக்கும், ஆனால் ஸ்லோகத்தின் கருத்தில் மாற்றம் இருக்காது. நம்மில் பலருக்கு சமஸ்கிருதத்தில் அதிக பயிற்சி இல்லை. அவர்களும் இந்த ஸ்தோத்திரத்தை எளிதில் மனப்பாடம் செய்வதற்காக ஸ்லோகங்களை தமிழ் எழுத்துக்களிலும் புரிந்து கொள்வதற்காக தமிழில் பதவுரையையும் கொடுத்து இருக்கிறோம். பிழைகள் ஏதேனும் இருப்பின் பொறுத்தருள வேண்டுகிறோம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று ஸ்ரீ சங்கரர் சொன்னபடி நாமெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் மீண்டும் இறக்கிறோம். ஜனன மரணங்களுக்கு இடைப்பட்ட வாழ்க்கைதான் சம்சாரம் எனப்படுகிறது. இவ்வாறு நாம் மனித பிறவி எடுப்பது முந்தைய பிறவிகளின் பாபக்கணக்கை அழித்து மீண்டும் பிறவா நிலையை எய்துவதற்கே ஆகும். ஆனால் நாமோ அதை மறந்து புலனின்பங்களால் கவரப்பட்டு சம்சார வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஈடுபடுகிறோம். முடிவில் அந்த இன்பங்கள் துன்பங்களையே தரும். வாழ்க்கையில் நாம் படும் துன்பங்களை நாமேதான் வரவைத்துக் கொள்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இவ்வாறு நாம் தடம் மாறுவதற்கு காரணங்கள் ஷட் ரிப்பு எனப்படும் 6 எதிரிகள்தாம். இவை காமம் அதாவது இச்சை, குரோதம் அதாவது கோபம், லோபம் என்றால் பேராசை, மதம் ஆணவம், மாச்சரியம் பொறாமை என்பவையே ஆகும். இவற்றுடன் ஆலாசியம் என்னும் சோம்பலியும் சேர்த்து கொள்வது உண்டு. இவை அனைத்தும் எதிர்மறையான விஷயங்கள் ஆதலால் இவற்றின் விளைவுகளும் தீயனவாகவே இருக்கும். இந்த எதிரிகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக கொடிய மிருகங்கள் நிறைந்த காடு, பாழுங்கிணறு, நச்சு மரம், முதலை, விஷப்பாம்பு, காட்டுத்தீ, மதையானை, தூண்டில் மீன் போன்ற பல பயங்கரமான உதாரணங்களை எடுத்து கூறி ஸ்ரீ சங்கரர் நம்மை அச்சுறுத்தியாவது நல்வழிப்படுத்த முயல்கிறார். அதனால் நாங்களும் அப்படியே இவைகளை சற்று கடுமையாகவே சித்தரித்திருக்கிறோம். மகானாகிய ஸ்ரீ சங்கரர் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இருந்தாலும் நாம் கடைத்தேற வேண்டும் என்பதற்காக தம்மை நாமாகவே உருவப்படுத்தி நமக்காக லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிக் கொள்கிறார். ஸ்ரீ சங்கரரை நரசிம்மர் 2 தடவை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவை இரண்டையும் சுருக்கமாக பார்ப்போம். ஒருமுறை சங்கரர் அகோபிலத்தை அடுத்த காட்டில் தவம் புரிந்து வந்தார். அவரது சாமுத்திரிகா லட்சணங்களை கண்ட ஒரு காபாலிகன் அவரை காளிக்கு நரபலி கொடுத்தால் தனக்கு அரிய சித்திகள் கிடைக்கும் என்று கருதி அதற்காக அவர் தலையை கொய்ய இருந்தான். அப்போது ஸ்ரீ சங்கரின் சீடர்களில் ஒருவரும் நரசிம்ம உபாசகருமான பத்மபாதருக்குள் நரசிம்மர் ஆவிர்பவித்து சிங்கமாக வந்து காபாலிகனை கொன்று ஸ்ரீ சங்கரரை காப்பாற்றினார். இரண்டாவது நிகழ்ச்சி. குமாரில பட்டர் என்ற சிறந்த வேத அறிஞருடன் ஸ்ரீ சங்கரர் வாதம் புரிய போன போது அவர் ஸ்ரீ சங்கரரை மகிஷ்மதி நகரத்தில் வசித்த தனது சீடர் மண்டலமிஸ்ரர் என்பவருடன் வாதம் செய்யும்படி பணித்தார். அதற்கு இணங்கி ஸ்ரீ சங்கரரும் மண்டலமிஸ்ரருடன் வாதம் செய்ய தொடங்கினார். இந்த வாதத்திற்கு மண்டலமிஸ்ரரின் மனைவியும் சரஸ்வதி தேவியின் அவதாரம் என்றே கருதப்பட்ட உபயபாரதியையே நடுவராக இருவரும் ஏற்றுக்கொண்டனர். பல மாதங்கள் நடந்த வாதத்தில் மண்டலமிஸ்ரர் தோல்வியடைந்தார். அதனால் அவர் ஸ்ரீ சங்கரரை தனது குருவாக ஏற்று சந்நியாசியாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது உபயபாரதி, கணவனும் மனைவியும் பிரிக்க முடியாதவர்கள், ஒருவரை மட்டும் வாதத்தில் வெல்வது ஏற்க முடியாதது, எனவே தன்னையும் வாதத்தில் வெல்ல வேண்டும் என்று சங்கரரிடம் கூறினார்.
இதை ஏற்ற ஸ்ரீ சங்கரர் உபயபாரதியுடன் வாதம் புரிந்தார். அவரை வேதங்களை பற்றி வாதத்தில் வெல்ல முடியாது என்று உணர்ந்த உபயபாரதி அவரிடம் ஆண் பெண் உறவுகளை பற்றிய கேள்விகளை கேட்டாள். இளம் பிராயத்திலேயே துறவரம் பூண்டுவிட்ட ஸ்ரீ சங்கரால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. பதில் கூறுவதற்கு தமக்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்காக இல்வாழ்க்கை மேற்கொண்ட ஒரு மனிதனின் உடலுக்குள் புகுவதுதான் ஒரே வழி என்று தீர்மானித்தார். அதற்கேற்றபடி அவர் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு நாட்டின் அரசன் இறந்து போனான். ஸ்ரீ சங்கரர் தமது சீடர்களிடம் தனது உடலை பாதுகாக்குமாறு கூறிவிட்டு அரசனின் உடலுக்குள் புகுந்து கொண்டார். ஸ்ரீ சங்கரர் அந்த நாட்டிற்கு வந்ததுமே நாட்டில் சுபிக்ஷம் பெருகியது. அவர் தன்னுடன் பழகுவதில் உள்ள மாற்றங்களை உணர்ந்த அந்நாட்டின் அரசி வந்திருப்பது தன் கணவன் அல்ல, வேறு ஏதோ ஒரு சிறந்த ஆத்மா என்று புரிந்து கொண்டாள். நாட்டில் சுபிக்ஷம் நீடிக்க வேண்டுமானால் இவர் தமது நாட்டை விட்டு நீங்கக்கூடாது என்று அரசியும் மந்திரியும் தீர்மானித்து ஸ்ரீ சங்கரரை அரசனின் உடலிலேயே இருக்க வைப்பதற்கு திட்டம் தீட்டினர். நாட்டில் எங்கேனும் எரிக்கப்படாமல் ஏதேனும் உடல் இருந்தால் அதை உடனே எரித்து விடுமாறு தமது படை வீரர்களுக்கு ஆணையிட்டனர். அதன்படி வீரர்களும் ஸ்ரீ சங்கரரின் உடலை கண்டுபிடித்து அதற்கு தீ வைத்தனர். இதை அறிந்த ஸ்ரீ சங்கரர் உடனே அரசனின் உடலை விடுத்து மீண்டும் தன் உடலுக்குள் புகுந்தார். ஆனால் அதற்குள் தீயானது அவரது கைகளை எரித்துவிட்டது. தமக்கு கரங்கள் கொடுத்த அருள பகவான் லக்ஷ்மி நரசிம்மரிடம் வேண்டிய துதியே இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் என்பது வரலாறு. ஸ்ரீ சங்கரர் மீண்டும் உபயபாரதியிடம் வாதம் செய்ய சென்றார். இனி தன்னால் அவரை வாதத்தில் வெல்ல முடியாது என்று உணர்ந்த உபயபாரதி வாதம் புரியாமலேயே தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். தன் கணவரோடு ஸ்ரீ சங்கரரின் சீடராகி அவர்களுடன் சென்றார். ஸ்ரீ சங்கரர் சிருங்கேரியில் சாரதா பீடத்தை நிறுவிய போது மண்டல மிஸ்ரரே சுரேஸ்வரர் என்ற பெயரில் அதன் முதல் பீடாதிபதி ஆனார். உபயபாரதியை அங்கே ஸ்ரீ சாரதாம்பாளாக வணங்கப்படுகிறாள் என்பது நம்பிக்கை. இன்றளவும் சிருங்கேரி பீடாதிபதிகளின் பட்டப்பெயர் பாரதி என்பதும் அவர்களின் இருப்பிடத்திற்கு நரசிம்மவனம் என்று பெயர் என்பதும் கூடுதல் தகவல். இனி கராவலம்ப ஸ்லோகத்திற்கு வருவோம். अथ श्री लक्ष्मी नृसिंह करावलंब स्तोत्रम शुभारंभम. श्रीमत्पयोनिधि निकेतन चक्रपाणे भोगीन्द्र भोग मणिराजित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. முன் சொன்னபடி இந்த முதல் ஸ்லோகம் ஸ்ரீ என்று தாயாரின் பெயரை சொல்லியே ஆரம்பிக்கிறது. பிறவிப் பெருங்கடலை கடக்க இறைவன் அடையை பற்ற வேண்டும் அல்லவா? அதன்படி ஸ்ரீ சங்கரர் இந்த துதியை இறை வணக்கத்துடன் தொடங்குகிறார். பார்க்கடலில் வசிக்கின்றவரே, சக்கராயுதத்தை கையில் ஏந்தியவரே, பாம்புகளின் அரசனான ஆதிசேஷனின் தலைகளில் ஒளிரும் ரத்தினங்களின் ஒளியால் பிரகாசிப்பவரே, யோகோ யோகவிதாம் நேதா என்று சொல்லியிருப்பதுபடி யோகிகளின் ஈசனே என்றும், நித்தியமானவரே, பக்தர்களின் துயர்களை உடனடியாக தீர்ப்பதற்காகவே நரசிம்ம அவதாரம் எடுத்ததால் நாடியவர்களின் புகலிடமே என்றும், பிறவிக்கடலை கடப்பதற்கான படகானவரே என்றும் துதிக்கிறார். இவ்வாறு தான் வேண்டுவது பிறவியிலிருந்து விடுதலையையே என்று தெளிவுபடுத்துகிறார். ब्रह्मेन्द्र रुद्र मरुतर्क किरीट कोटि संघट्टितांग्रि कमलामलकान्तिकान्त लक्ष्मीरसत्कुश सरोरुहराजहंस
லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். இரண்டாவது ஸ்லோகத்திலும் நரசிம்மரையே துதிக்கிறார். பிரம்மா, இந்திரன், சிவபெருமான், சூரியன் போன்ற தேவர்களும் பணிந்து வணங்கும் தேவாதி தேவனாக நரசிம்மரை போற்றுகிறார். அப்பேற்பட்ட நரசிம்மர் மகாலட்சுமியுடன் மகிழ்ந்து இருக்கும்போது தாயார் தமக்காக பரிந்து பேசுவார். அப்போது நரசிம்மர் தன்னை கை தூக்கி காப்பாற்ற வேண்டும் என்கிறார். संसार घोर गहने चरतो मुरारे मारोग्र भीकर मृग प्रसुरार्दितस्य आत्तस्य मत्सर निधाग सुदुःखितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. நாம் மனித பிறவி எடுத்ததே மீண்டும் பிறவா நிலையை எய்துவதற்கே என்பதை மறந்து சம்சாரம் என்னும் காட்டுக்குள் நுழைந்து விடுகிறோம். அந்த காட்டில் காமங்கள் என்ற கொடிய மிருகங்கள் இருக்கின்றன. காமங்கள் என்றால் தகாத இச்சைகள் என்று பொருள் கொள்ள வேண்டும். இவற்றை நம்மால் அடக்க முடியாது. அதற்கு பகவானின் அருள் தேவை. இதைத்தான் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். நாம் ஆசைப்படுவது கிடைக்காவிட்டால் அதை அடைந்தவர்களை கண்டு பொறாமைப்படுகிறோம். அந்த பொறாமையோ நம்மையே நெருப்பாக சுடுகிறது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ சங்கரர் சம்சாரத்தை ஒரு பயங்கரமான காடாக விவரிக்கிறார். அதில் தான் திக்கு தெரியாமல் அலைவதாகவும் காமம் என்ற கொடிய மிருகங்களால் தாக்கப்படுவதாகவும் சொல்கிறார். மேலும் பொறாமை தீயின் வெப்பத்தினால் துன்பப்படுவதாகவும் முறையிடுகிறார். ஹே முராரே, லக்ஷ்மி நிருசிம்மா, என்னை காமத்திலிருந்தும் பொறாமையிலிருந்தும் காப்பாற்று என்று பிரார்த்திக்கிறார். சம்சார கூபம் அதிகோரம் அகாதமூலம் சம்பிராப்ய துக்க சதசர்ப்ப சமாகுலஸ்ய தீனஸ்ய தேவ கிருபயா பதமாகதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். நமது துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் அவித்யைத்தான். அதாவது அழியப்போகும் இந்த உடலையே நாம் என்று தவறாக அடையாளப்படுத்திக் கொள்வது. அதனால் அழிவே இல்லாத நம் ஆத்மாவை சம்சாரம் என்னும் பாழுங்கிணற்றில் தள்ளிவிட்டு எப்போதும் கவலைகளில் ஆழ்ந்திருக்கிறோம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ சங்கரரும் சம்சாரம் என்ற ஆழம் காண முடியாத இந்த பாழுங்கிணற்றில் விழுந்து நூற்றுக்கணக்கான பாம்புகளால் தீண்டப்படுவது போன்ற துன்பங்களை அனுபவிக்கிறேனே, லக்ஷ்மி நரசிம்மா, தங்கள் திருவடிகளை சரணடைந்த என்னை காப்பாற்றுங்கள் என்கிறார். சம்சார சாகர விஷால கரால கால நக்ர கிரக கிரசித நிகிரக விக்கிரஹஸ்ய வியக்ரஸ்ய ராக நிச்சயோர்மி நிபீடிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம்.
கடை தேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் சோம்பலை விடுத்து உய்வதற்கான முயற்சிகளையும் உடனே தொடங்க வேண்டும். ஏனென்றால் காலம் நமக்காக காத்திருக்காது, திடீரென்று வாழ்க்கை முடிந்துவிடும். இதை விளக்குவதற்காக ஸ்ரீ சங்கரர் காலம் என்ற கொடிய முதலை தன் கூரிய பெரிய பற்களால் நம்மை கவ்வி பிடித்து விழுங்க பார்க்கிறது, அசைய விடாமல் தடுக்கிறது. நமது ஆசா பாசங்களும் அலைகளைப் போல் நம்மீது மோதி முன்னே போக விடாமல் தடுக்கின்றன என்று சொல்கிறார். இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நம்மை கைதூக்கிவிட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்திக்கிறார். संसार वृक्षम अगबीजम अनंत कर्म शाखायुतं करणपत्रम अनंग पुष्पम आरुह्य दुःखफलितं चकितं दयालो लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. ஒரு பெரிய மரம், பல கிளைகள், ஆயிரக்கணக்கான இலைகள், மனம் வீசும் வண்ண மலர்கள், பழுத்து தொங்கும் கனிகள். நம் மனம் அந்த பழங்களை சுவைக்க தூண்டுகிறது. மரத்தின் மேல் ஏறிய பின் தான் தெரிகிறது அந்த மலர்களின் வாசம் மயக்கத்தை உண்டாக்கும் என்றும் அந்த பழங்கள் நச்சுத்தன்மை உடையவை என்றும். தவறு செய்துவிட்டோமே, இறங்கிவிடலாம் என்றால் இறங்கவும் முடியவில்லை. இதுதான் நம் நிலை. நாம் பல ஜென்மங்களில் செய்த பாபங்கள் தான் இந்த மரத்தின் விதை. அந்த விதையிலிருந்து முடிவில்லாத நம் முன்வினை பயன்கள் இதில் பல கிளைகளாக வளர்ந்திருக்கின்றன. நாம் புலனுறுப்புகளால் செய்யும் செயல்கள் இலைகளாகவும் காமம் இதன் பூக்களாகவும் உள்ளன. உண்ணத் தூண்டிய பழங்கள் துன்பத்தையே தருகின்றன. இப்படிப்பட்ட சம்சாரம் என்னும் மரத்தில் ஏறிய பின் கதிகலங்கி இருக்கும் என்னை லக்ஷ்மி நரசிம்மா காப்பாற்று என்று வேண்டுகிறார். संसार सर्प विषदिग्ध महोग्र तीव्र दंष्ट्राग्र कोटि परिदष्ट विनष्ट मूर्ते नागारि वाहन सुधाब्धि निवास सौरे लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. நம்மை பாம்பு கடித்தால் அதன் விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் உடலில் புகுந்து மிகுந்த வலியை கொடுத்து கடைசியாக நம்மை கொன்று விடுகிறது அல்லவா? சம்சார வாழ்க்கையும் அப்படிப்பட்ட பாம்புதான். அது நம்மை கடித்து புலனின்ப சுகம் என்னும் விஷத்தை நமக்குள் புகுத்திவிட்டால் நாம் மிக்க வேதனைப்பட்டு மரிப்போம் என்று சொல்கிறார். அந்த பாம்பின் கொடிய தன்மையை நாம் புரிந்து கொண்டு அதனிடம் பயப்பட வேண்டும் என்பதற்காக அதை மிக கொடூரமாக வர்ணித்திருக்கிறார். பாம்பை அழிப்பதற்காக அதன் எதிரியான கருடனை வாகனமாக கொண்ட விஷ்ணு பகவானை கூப்பிட்டு நம்மை காப்பாற்ற வேண்டுகிறார். संसार दावदहनाकुल भीकरोरुज्वालावलीभिरधिदग्ध तनूरुहस्य त्वत्पाद पद्म सरसीरुहमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्.
காட்டுத்தீ பற்றி கொண்டால் அதை அணைப்பது மிகவும் கடினம். எல்லாவற்றையும் அழித்து விட்டுத்தான் அது அணையும். அணைப்பதற்காக நெருங்கினால் நம்மையே சுட்டுவிடும். காமமும் குரோதமும் அப்படித்தான். அதனால்தான் ஸ்ரீ சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் நமது காமக்ரோதங்களை காட்டுத்தீக்கு ஒப்பிடுகிறார். இவை ரஜோகுணம் என்னும் நமது எளிதில் உணர்ச்சி வசப்படும் தன்மையால் உண்டாகுபவை, அனைத்தையும் அழிப்பவை என்றும், கொடிய பாபங்களை செய்ய தூண்டுபவை என்றும், நம் 6 எதிரிகளில் முதன்மையானவை என்றும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீரால் தானே முடியும். அதனால் ஸ்ரீ சங்கரர் குளத்தில் இருக்கும் தாமரைகளான திருவடிகளை சரணடைந்து லக்ஷ்மி நரசிம்மா என்னை காப்பாற்று என்று வேண்டுகிறார். சம்சார ஜால பதிதஸ்ய ஜகன்னிவாச சர்வேந்திரியார்த்த படிசாக்ர ஜஷோபமஸ்ய प्रोत्कम्पित प्रसुर तालुकमस्तकस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. இந்த ஸ்லோகத்தில் லோபம் என்ற பேராசையால் வரும் துன்பங்களை எடுத்துக் கூறி இருக்கிறார். தூண்டில் முனையில் இருக்கும் புழுவுக்கு ஆசைப்பட்டு அதை கவ்விய மீனின் தொண்டை தூண்டில் முள்ளில் சிக்கிக் கொள்கிறது. தப்ப முடியாமல் அது வலியால் துடிதுடிக்கிறது. அதுபோல நாமும் புலன்கள் விரிக்கும் வலையில் சிக்கிக் கொள்கிறோம். புலனின்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறோம். பிரபஞ்சம் எங்கும் வியாபித்தும் பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கியவருமான லக்ஷ்மி நரசிம்மரை நம்மை பேராசையிலிருந்து காப்பாற்ற வேண்டுகிறார். சம்சார பீகர கரீந்திர கராபிகாத நிஷ்பீட்யமான வபுஷ சகலார்த்திநாச प्राण प्रयाण भवभीति समाकुलस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. அடுத்த எதிரியாக மதத்தை சொல்கிறார். மதம் என்றால் அகந்தை. இது நம்மையே அழித்துவிடும். ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய முடியும் என்ற ஆணவம் ராவணனை சீதையை அபகரிக்க தூண்டியது. அதன் விளைவாக அவன் தீரா பழி சுமந்து தன் நாடு, முற்றார், மக்கள் அனைத்தையும் இழந்து முடிவில் உயிரையும் இழக்க நேர்ந்தது. மதம் என்றால் நினைவுக்கு வருவது மத யானைதானே. அதனால் யானையை உதாரணமாக காட்டுகிறார். ஒரு மத யானை என்னை துதிக்கையால் பிடித்து நசுக்குகிறது. உயிர் போகும்படி வலிக்கிறது. லக்ஷ்மி நரசிம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்திக்கிறார். அந்தஸ்ய மேஹித விவேக மகாதனஸ்ய சோரைர் மகாபலிபிர் இந்திரிய நாமதேயை மோகாந்தகார குஹரே வினிபாதிதஸ்ய லக்ஷ்மீ நృசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். அடுத்ததாக சொல்லப்படுவது மோகம். மோகம் என்றால் மயக்கம், பிரமை. எதன் மீதாவது அதிகமான ஆசை வைத்து அது நிறைவேறும் வரை அதை பற்றிய கனவுகளிலே மிதந்தும்
ஆசை நிறைவுற்றதும் அதில் பெரும் இன்பங்களிலேயே திளைத்தும் மற்றவர்களையெல்லாம் மறந்து கிடக்கும் நிலையே மோகம் எனப்படும். மோகத்தின் அஸ்திவாரம் புலன் உணர்வுகள்தான். இளங்கோவடிகள் இதை விடுதலறியா விருப்பு என்கிறார். ஏனென்றால் அதன் பிடியிலிருந்து மீள்வது கடினம். மீள்வதற்கான ஒரே சாதனம் விவேகம் என்னும் பகுத்தறிவுதான். நமது புலன்கள் என்னும் 5 திருடர்கள் மிக்க பலமும் சாமர்த்தியமும் உடையவர்கள். நமக்கு போக்கு காண்பித்து நம் விவேகத்தை திருடி சென்று விடுகிறார்கள். அதற்கு பின் நமக்கு ஒன்றும் தெரிவதில்லை. விவேகத்தை இழந்த நாம் குருடர்களைப் போல் மோகம் என்ற பள்ளத்தில் வீழ்ந்து விடுகிறோம். நம்மை கை தூக்கி விடும்படி நரசிம்மரை வேண்டுகிறோம். இதே உதாரணத்தை சாந்தோக்கி உபநிஷத்திலும் காணலாம். காந்தார தேசத்தை சேர்ந்த ஒருவனை திருடர்கள் கண்களை கட்டி தெரியாத இடத்தில் விட்டு விடுகிறார்கள். ஒரு வழிப்போக்கன் கண் கட்டை நீக்கி அவனுக்கு சரியான வழியை காட்டுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குருவின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பத்வாகலே யமபடா பகுதர்ஜயந்த கர்ஷந்தி யத்ர பவபாச சதைர்யுதம் மாம் ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாளோ லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். நாம் நம்மையே ஆசாபாசங்கள் என்ற நூற்றுக்கணக்கான கயிறுகளால் கட்டி போட்டு கொண்டுதானே வாழ்கிறோம். இறக்கும் தருவாயில் யமதூதர்கள் அதே கயிறுகளால் நம் கழுத்தை பிடித்து மிகவும் மிரட்டி நம்மை எங்கேயோ இழுத்துச் செல்கிறார்கள். அப்போது அவர்களிடம் தனியாக சிக்கி நடுங்கிக் கொண்டிருக்கும் என்னை கருணை வடிவான லட்சுமி நரசிம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்கிறார். அதாவது இருக்கும் நேரத்தில் கூட நரசிம்மரை நினைத்தால் போதும், அவர் நம்மை காப்பாற்றுவார். இதை அந்திம ஸ்மிருதி என்பார்கள். இதற்கு உதாரணமாக அஜாமிளன் கதையை சொல்வதுண்டு. அஜாமிளன் என்பவன் ஆயுள் முழுவதும் சிற்றின்பத்திலேயே திளைத்து வாழ்ந்து வந்தான். ஒருபொழுதும் கடவுளை நினைத்தான் இல்லை. மரண நேரம் வந்தது. யமதூதர்கள் கட்டி இழுக்கவும் ஆரம்பித்தனர். அப்போதும் தன் கடைசி மகனான நாராயணனைத்தான் நினைத்து அவனை அழைத்தான். இறக்கும் தருவாயில் அஜாமிளன் நாராயணா என்று அழைக்க உடனடியாக அங்கு விஷ்ணு தூதர்கள் விரைந்து வந்து அவனை யமதூதர்களிடமிருந்து மீட்டு வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் நாமோ அப்போதும் கூட அவரை நினைக்காமல் உலக வாழ்க்கையிலே விழன்று கொண்டிருப்போம் அல்லது நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருப்போம். இதை நினைவூட்டுவதற்காக ஆழ்வார், எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று நாம் நலமாக இருக்கும் போதே இறைவனை தினமும் வணங்கி வந்தால் மரண பயத்தை தவிர்க்கலாம் என்று வலியுறுத்தியிருக்கிறார். லக்ஷ்மீபதே கமலநாப சுரேஷ விஷ்ணு யக்ஞேஷ யக்ஞ மதுசூதன விஸ்வரூப பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ தேவேஷ தேஹி கிருபணஸ்ய கராவலம்பம். இப்படி கை கொடுத்து நம்மை காப்பாற்ற வேண்டிய பின் ஸ்ரீ சங்கரர் லக்ஷ்மி நரசிம்மரை மீண்டும் துதிக்கிறார். துதிக்கும்போது தாயாரையே முன்னிறுத்தி திருமகளின் துணைவரே என்று தொடங்குகிறார். நாபியில் தாமரையை உடையவரே, தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, எங்கும் வியாபித்து இருப்பவரே, வேள்விகளுக்கெல்லாம் ஈசனே, வேள்விகளாகவும் உள்ளவரே, மது என்ற அரசனை கொன்றவரே,
பிரபஞ்சத்தையே திருவுருவமாக உடையவரே, மெய்ஞானம் பெற்றவருக்கு உற்றவரே, அழகிய நீண்ட முடி உடையவரே, ஜனங்களை காப்பவரே, வசுதேவருக்கு மகனாக பிறந்தவரே, லக்ஷ்மி நரசிம்மா என்னை கைதூக்கிவிட்டு அருளுங்கள் என்று பிரார்த்திக்கிறார். இவற்றில் கமலநாபன் அல்லது பத்மநாபன் என்ற திருநாமத்திற்கு நாபியில் தாமரை புஷ்பத்தை உடையவர் என்று அர்த்தம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அது எப்படிப்பட்ட தாமரை தெரியுமா? பிரளயத்தின் போது அண்ட சராசரங்களும் பகவானுக்குள் ஒடுங்கி மீண்டும் சுற்றி தொடங்கும் போது அவரது நாபியில் இருந்து 14 உலகங்களும் அந்த தாமரை பூவாகத்தான் தோன்றுகின்றன. அதில் அமர்ந்துதான் பிரம்மதேவன் படைப்பை திரும்பவும் ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ சங்கரர் இந்த பிரபஞ்சம் உருவாக காரணமான தாமரை யாருடைய நாபியில் இருக்கிறதோ அவன்தான் பத்மநாபன் என்று வியாக்கியானம் செய்திருக்கிறார். ஏகேன சக்கரம் அபரேண கரேண சங்கம் அந்யேன சிந்து தனயாம் அவலம்பிய திஷ்டன் வாமேதரேண வரதாபய பத்ம சின்னம் லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். ஒரு கையில் சக்கராயுதத்தையும் மற்றதில் சங்கையும் வேறொரு கையில் மகாலட்சுமியையும் அணைத்து கொண்டு வரமளிக்கும் தாமரை முத்திரையை காட்டியும் வலது கரத்தில் காப்பாற்றும் அபய முத்திரையோடும் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி நரசிம்மா என்னை கை தூக்கிவிட்டு அருளுங்கள். சம்சார சாகர நிமஜ்ஜன முஹ்யமானம் दीनं विलोकय विभो करुणानिधे मां प्रह्लादखेतपरिहार परावतार लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. சம்சாரம் என்னும் கடலில் மூழ்கிக்கொண்டு நான் படும் துன்பங்களெல்லாம் உனக்கு தெரியாதா? நீரோ எல்லாம் வல்லவர், கருணைக்கடல், பிரகலாதனை காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் எடுத்த பக்தவத்சலர் அல்லவா நீர், என் மீதும் இறங்கக்கூடாதா என்று முறையிடுகிறார். பிரகலாத நாரத பராசர புண்டரீக व्यासादि भागवत पुंगव हृन्निवास भक्तानुग्रत परिपालन पारिजात लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ சங்கரர் பிரஹ்லாதன், நாரதர், பராசரர், வியாசர், புண்டரீகர் முதலிய தலை சிறந்த பக்தர்களை குறிப்பிட்டிருக்கிறார். பராசரர் வியாசரின் தந்தை, மைத்ரேயருக்கு விஷ்ணு புராணத்தை சொன்னவர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் யார் இந்த புண்டரீக மகரிஷி? இந்த வரிசையில் அவர் எப்படி இடம்பெறுகிறார்? அவர் தீவிர விஷ்ணு பக்தர். பார்க்கடலுக்கு சென்று பெருமாளை நேரில் கண்டு 1008 தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய விரும்பி கடல் அருகே செல்கிறார். அதற்கு வழி செய்வதற்காக கடல் நீரை ஒரு குடத்தினால் சேந்தத் தொடங்கினார். அவரது பக்தியை மெச்சிய பெருமாள் அவர் அர்ச்சனை செய்வதற்கு ஏதுவாக மகாபலிபுரத்தில் மண் தரையிலேயே சயனித்து கொண்டார்.
இவ்வாறு ஸ்தல சைன பெருமாள் என்று பெயர் பெற்றார். பெருமாளையே பாம்பனையிலிருந்து எழுந்து வெறும் தரையில் சயனிக்கச் செய்த பக்தர் அவர். லக்ஷ்மீ நிருசிம்ஹ சரணாப்ஜ மதுவ்ரதேன ஸ்தோத்ரம் கிருதம் சுபகரம் புவி சங்கரேண ஏதத் படந்தி மனுஜா ஹரிபக்தயுக்தா தே யாந்தி தத்பத சரோஜமகண்டரூபம். इति श्री लक्ष्मीनृसिंह करावलंब स्तोत्रम संपूर्णम. முடிவில் பலஸ்ருதியாக, அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் கிடைக்கும் நற்பலன்களை சொல்கிறார். உலக நன்மைக்காகவே இந்த ஸ்தோத்திரம் இயற்றப்பட்டது. பகவானிடம் பக்தியோடு இதை பாராயணம் செய்பவர்கள் அவரது திருப்பாதங்களை முழுமையாக அனுபவிப்பார்கள் என்று சொல்கிறார்.